நான் ஏற்கனவே சொன்னேன், இவனுங்க டாஸ்க் இவங்க கேமையே புரிஞ்சுக்கலன்னு சொன்னேன். இந்த ஷோவையே புரிஞ்சுக்காம இவனுங்க வெறித்தனமா ஆடுறானுங்க, பைத்தியக்காரனுங்கன்னு சொன்னேன். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த கேம்ல ரொம்ப சிம்பிள் ஆர்ஜே. என்னன்னா, ஒபே த ஆர்டர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த 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 எபிசோட், இந்த டாஸ்க். ஃப்ரம் திஸ் மொமெண்ட் டாஸ்க் ஸ்டார்ட்ஸ் 24/7. நீ இதான்டா கேரக்டர்னு குடுத்தாச்சு. நீ அந்த கேரக்டருக்குள்ள யோசின்னு நான் சொல்றேன். நீ ஒரு எம்ப்ளாயி. உன் எம்ப்ளாயிக்கு மேல இருக்கிற ஒரு ஹெட் இருக்கான். அவனுக்கு ஒரு ஹெட் இருக்கான். இதுல ஒருத்தனை, ஏய் நீ வேலை ஒழுங்கா செய்யல, எந்திச்சு ஓடு அப்படின்னு சொன்னா, ஏய் நீ என்ன சொல்றன்னு நீ அந்த இடத்துல கண்டஸ்டன்ட்டா ஒன்ன யோசிக்க கூடாது. ஒன்ன நீ வந்து அந்த இடத்துல இந்த டாஸ்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயியா யோசிச்சுட்டு, சார் என்ன சார் நான் நல்லா தானே சார் பண்ணேன். நீ கிடையாதுப்பா. நீ ஒழுங்கா பண்ணலப்பா. என்ன சார் நான் பண்ணல. ஏன் சார் 10 நிமிஷம் கெஞ்சலாம். 1/2 மணி நேரம் கூட கெஞ்சலாம். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரியலைஸ் இந்த டாஸ்க்ல எனக்கு மேல இருக்கிற இந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ற அந்த கண்டஸ்டன்ட் என்ன சொல்றாரோ அதை ஒபே பண்ண வேண்டியது என்னோட கடமை. ரைட் ஓகே ஒதுங்கி இதுதான் ஆர்ஜே கேமை விளையாடுற மெத்தட். இப்போ அவங்க கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்ரெட் டாஸ்க் இன்னும் இவங்க யாருக்கும் தெரிய வரல. அந்த சீக்ரெட் டாஸ்க்கை அவங்க பண்றாங்க, அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஓகே அது சீக்ரெட் டாஸ்கா இல்லாம நார்மலா இருந்தாலும் கூட உன் ஹெட் சொல்றான் அந்த கேம் ஆடு. நீ என்ன ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வந்துட்டு என்னைய பேசிட்டு இருக்க, நீ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுனா அப்ப எப்படி நீங்க எந்த டாஸ்க் தான் எப்பதான் விளையாடுவீங்க சொல்லுங்க.